வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பேசும் தெய்வம். பேசும் தெய்வம் அப்படிங்கிற இந்த படம் மிகவும் யதார்த்தமான முறையிலே ஒரு குடும்ப பாங்கான படமாக எடுக்கப்பட்டது. இந்த படத்தை கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருப்பாரு. திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த படத்தை ரவி புரொடக்ஷன்ஸ் மூலமா தயாரிச்சிருப்பாங்க. கே. மகாதேவனுடைய இசைக்கு வாலி அவர்கள் பாடல்கள் எழுதியிருப்பார். இந்த சிவாஜி கணேசன், பத்மினி, சவுகார் ஜானகி, ரங்காராவ், நாகேஷ், நாகையா போன்ற பிரபல நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் பேசும் தெய்வம். தெய்வம் நம்ம கிட்ட பேசுமா அப்படின்னு பேசும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். ரங்காராவ் அவருடைய குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே திருப்பதி வெங்கடாஜலபதி போட்டோ போய் நிற்பாரு. பெருமாள் கிட்ட நேரடியா பேசுவார். சில நேரங்கள்ல பெருமாள் கிட்ட வேண்டுவாரு, சில நேரங்களில் பெருமாளை திட்டுவாரு, கோபமா பேசுவாரு, சில நேரங்களில் ஏன் இப்படிலாம் பண்றேன்னு கேள்வி கேட்பாரு. இப்படி எல்லா விதத்திலும் பெருமாளோடு நேரடியாக பேசுவது போல ரங்காராவ் பேசுவார். இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிவாஜி கணேசனும் பத்மினியும் காலேஜில் இருக்கும்போது படிக்கும்போது காதலிக்கிறாங்க. அவங்களுடைய காதலுக்கு சிவாஜி கணேசனுடைய அப்பாவோட ரங்காராவ் ஓகே சொல்லிடுறாரு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுது. கல்யாணமாகி சில வருடங்களாக அவங்களுக்கு குழந்தையே பிறக்காம இருக்கு. குழந்தை பிறக்காம இருக்கும்போது என்னடா இது, தனக்கு ஒரு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேதனை ஆயிடுவாங்க. இந்த வேதனையை பெருமாள் கிட்ட சொல்லி கஷ்டப்படுவார் ரங்காராவ். அப்ப அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பொம்பளை குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க எடுத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தத்து எடுத்து வளர்க்குறாங்க. ஆனா தத்தெடுத்து வளர்த்து ஒரு புதையெல்லாம் அந்த குழந்தை இறந்து போகுது. இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இது, குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையில இருக்கும்போது பத்மினி கர்ப்பமாயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு போச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஏன் சார், நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, குழந்தைக்கு ஜுரம் ஆரம்பமான உடனே எனக்கு சொல்லுங்க. என்ன இல்ல டாக்டர், இந்த குழந்தைக்கு டிப்தீரியா தெரியும். ஆமா, அந்த குழந்தைய அன்னைக்கு எந்த நிலையில பார்த்தனோ அதே நிலையில தான் இன்னைக்கு இந்த குழந்தைய பாக்குறேன். டாக்டர் ஜுரம் தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட சும்மா இருக்காரு, உங்களுக்கு ஒண்ணு தெரியும். என்ன டாக்டர் செய்யறது, என்ன செய்யறது? நான் என் கடமையை செய்யறேன், அப்புறம் கடவுள். என்ன விட்டுடுங்க, எனக்கு குழந்தை ராசியே கிடையாது. நான் தொட்டு தூக்குனாலே குழந்தைக்கு போயிடும். மொத்த குழந்தைய நிலைக்கல, சொந்த குழந்தையும் போயிடும். என்ன பைத்தியகாரத்தனம் கூடாது. அப்படி சந்தோஷமானவங்க அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைய அவ்வளவு அன்பா பாராட்டி வளர்க்குறாங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது சிவாஜி கணேசனுக்கு அவருடைய நண்பருடைய ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஒரு சூழ்நிலை, வெளியூருக்கு போகணும்ட்டு. ஆனா மனைவி பத்மினியை கூட்டிட்டு போக முடியாது. ஆனா குழந்தை அப்பா கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. சரின்னு சொல்லிட்டு குழந்தைய சிவாஜியோட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அனுப்பிச்சு வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு போன் போட்டு குழந்தை எப்படி இருக்கிறான், சாப்பிட்டானா, தூங்கினானா, விளையாடுறானா இப்படி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க பத்மினி. சிவாஜி அதுக்கு பதில் சொல்லிட்டு அந்த குழந்தைய ஒரு நண்பரோட ஊருக்கு போயிட்டு இருப்பாரு. போன இடத்துல குழந்தைய இவர் தொலைச்சிருவார். குழந்தை எங்க போச்சுன்னு தெரியாது. தேடுவாங்க போன் பட்டா பதில் சொல்ல முடியாது. பொண்டாட்டி குழந்தைய காணுமே, என்ன பண்றது, தவிப்பார் சிவாஜி. அந்த சுச்சுவேஷன்ல ஒரு ஆத்தங்கரை ஓரம் குழந்தையோட செருப்பு இருக்குது. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பகீர்னு ஆயிப்போச்சு. அந்த தண்ணியில மூழ்கி செத்து போச்சு குழந்தை அப்படிங்கிறது ஒரு முடிவு வந்துடுறாங்க. முடிவு இது எப்படி நம்ம பத்மினி கிட்ட சொல்றது, மனைவி கிட்ட சொல்றது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு சிவாஜி. ரங்காராவ் பெருமாள் கிட்ட பேசுறாரு. ஏன் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுக்குற, உனக்கு எல்லாத்தையும் நாங்க செய்யறோமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட முறையிடுறாரு.
இந்த நேரத்துல பார்த்தா செத்து போச்சுன்னு நினைச்ச குழந்தை கரை ஒதுங்கி இருக்குது. அந்த குழந்தைய பார்த்து பர்மா தம்பதிகள் ஒருத்தவங்க வந்து பாத்துறாங்க. அதனுடைய சுட்டித்தனமான விளையாட்டும் கலகலப்பான அந்த பேச்சு அவங்களுக்கு பிடிச்சு போய் அந்த குழந்தை தான் வளர்க்கறதா கொடுத்தாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீங்க தான் குழந்தைக்கு அப்பா அம்மாவா? நாங்க நாங்க தான் அப்பா அம்மா. என்ன இப்போ? ஆமா, உங்களுக்கு என்ன அவ்வளவு அலட்சியம்னு கேக்குறேன். நீங்க பெத்தவங்களா? பெற்றவங்களுக்கு என்னப்பா இப்போ? ஏமா குழந்தைய தனியா படகுல உட்கார வச்சு காயல்ல விட்டுட்டீங்க. அது அப்படியே காயல் வழியா நகர்ந்து கடலுக்கிட்ட வந்துருச்சு. அந்த நேரத்துல நான் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா குழந்தை கடல்ல முழுகி செத்து இருக்குமாமா. என்னங்க, குழந்தைய கடலுக்குள்ளதான் தேடணும்னு சொன்னீங்க. இந்த குழந்தை கடல்ல தான் கிடைச்சிருக்கு. ஆக கூடி இது அனாதை குழந்தைன்னு நல்லா தெரியுது. இந்தாப்பா, இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா நாங்க இல்ல. குழந்தைக்கு அப்பா அம்மா நீங்க இல்லையா? நாங்க இல்லப்பா. கேளப்பா, நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறோம். இந்த குழந்தை சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பேசுவோம், நல்லா பேசுவோம். நம்ம வீட்டுக்கு வாங்க, உட்கார்ந்தே பேசுவோம். தூக்கின்னு கிளம்புறாங்க. அப்ப அவங்க பர்மாவுக்கு அந்த குழந்தை தூக்கி போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரங்காராவ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நண்பர் இந்த குழந்தை பர்மாக்கார தம்பதிகள் வச்சிருக்கிறத பார்த்து இது அவங்க கூட குழந்தையாச்சு, இவங்க கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு போன் போட்டு இந்த மாதிரி உங்க குழந்தைய பார்த்தேன், பர்மாக்கார தம்பதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய மீட்கிறதுக்கு ஓடி வராங்க. வந்து அந்த பர்மாக்கார தம்பதிக்கும் குழந்தை கிடையாது. பல வருஷமா குழந்தைய இல்லாம இருந்தவங்க, அவங்களுக்கு இந்த குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல அவங்க இருக்கிறாங்க. இங்க வந்த உடனே குழந்தை ஓணும் சொல்லி அவங்க ஒரே அடம் பிடிக்கிறாங்க. அவங்க இத்தனை வருஷமா எனக்கு குழந்தையே இல்லை, இப்பதான் இந்த குழந்தை கிடைச்சது, இது எங்க குழந்தையா நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோமே அப்படி சொல்லிட்டு இது பண்ணும்போது பத்மினிகா தன்னுடைய கஷ்டம், நம்ம ஆரம்பத்துல பட்ட கஷ்டத்தை இழந்தப்பட்டிருக்காங்க. நாம ஒரு குழந்தைய தத்தெடுத்தப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அவ்வளவு சந்தோஷம் இழந்தப்படுறாங்க, இவனுடைய சந்தோஷத்தை நம்ம பறிச்சிடறதா அப்படின்னு பத்மினிக்கு ஒரு எண்ணம், சிவாஜிக்கும் எண்ணம், ரங்காராவுக்கும் எண்ணம். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பர்மாக்கார குடும்பத்தோட அந்த குழந்தைய கொடுக்கணுங்கிற முடிவுக்கு இவங்க வர்றாங்க. வந்து அவங்களும் அந்த குழந்தை தூக்கி ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனது அந்த பர்மாக்கார தம்பதியான பொண்ணுக்கு மயக்கம் வருது, அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு செய்தி தெரியுது. உடனே பத்மினியோட குழந்தை பத்மினி கிட்டே ஒப்படைச்சிட்டு அவங்க கர்ப்பமானதும் அந்த எங்களுக்கு குழந்தை போறோம் சந்தோஷமா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மாவுக்கு போற மாதிரி கதையை முடிக்கிறாங்க. நீங்களா? ஏன் இங்கே அடிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க, இது உங்க பாபு வீடுதான். வாங்க வாங்க. இது ஒரே ஆச்சரியமா இருக்கு, நான் நம்பவே முடியல என்னால. ஆமா, நீங்க பர்மாவுக்கு போகலையா? பர்மாவுக்கு தாங்க போய்கிட்டு இருந்தோம். ஆனா பாம்பே ஏர்போர்ட்ல இருக்கும்போது என் மனைவி திடீர்னு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்து. உடனே ஒரு டாக்டரை வர வச்சு பார்த்தோம். டாக்டர் பார்த்துட்டு என் மனைவி கர்ப்பவதின்னு சொன்னா. வெரி கிளாட். உங்க குழந்தை தொட்டு தூக்கின பாக்கியம் தாங்க எங்களுக்கு குழந்தை கிடைச்சது. ஆண்டவனே எங்களுக்கு குழந்தை கொடுத்த பிறகு உங்க மனசை நோக வச்சு உங்க குழந்தைய தூக்கிட்டு போறது சரியில்லைன்னு நினைச்சுதான் இங்க ஓடி வந்துட்டோம். ஒரு குழந்தைய வச்சு, குழந்தை பிறக்கலங்கிறத வச்சும் பிறந்த குழந்தைய பராமரிக்கிறத வச்சும் ஒரு அற்புதமான ஒரு குடும்ப கதையாக கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்திருப்பார். இந்த படத்திற்கு தகுந்த முறையிலே கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைச்சிருப்பாரு. வாலி அவர்கள் அற்புதமான பாடல்கள் கொடுத்திருப்பார். அப்படி என்ன அற்புதமான பாடல் அப்படின்றீங்களா? சிவாஜி கணேசனும் பத்மினி காதலிக்கும் போது ஒரு பாடல், இவர் சிவாஜிக்கு லவ் லெட்டர் எழுதுவார். அந்த லவ் லெட்டர் எழுத ஒரு பாட்டா பாடுவார். நான் அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல, எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு பாடல் இருப்பார். இப்படி ஒரு பாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இந்த குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தைய தாளாட்டி ஜாலியா பாடுறாரு. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ அப்படின்னு ஒரு பாடல். அதுவும் மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ. இன்னொரு பாடல் இந்த படத்துல மிக சிறப்பு, பட்டி தொட்டியும் ஒழித்த அந்த பாடல். அந்த பாடல் இன்னைக்கு நிறைய விசேஷ நாட்கள்லயும் அந்த பாட்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்ன பாட்டுனா, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு ஒரு பாடல். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க,
அந்த பாடலும் மிக சிறப்பான முறையில இந்த படத்துல உருவாக்கப்பட்டது. இப்படி இந்த படத்துல கேவி மகாதேவன் இசையும் வாலியின் பாடல் வரிகளும் மிக சிறப்பாக அமைந்து பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக உருவானது. எஸ் கோபாலகிருஷ்ணனின் கதை திரைக்கதை வசனத்தில் இயக்கப்பட்ட இந்த திரைப்படம் அற்புதமான ஒரு குடும்ப படமாகவும் அற்புதமான ஒரு சிறந்த தமிழ் திரைப்படமாகவும் வெளிவந்து 1967 ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை கண்டு வெற்றி படங்களின் பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்ட திரைப்படம் தான் பேசும் தெய்வம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.